அல்டிமேட் படம் எடுத்தா 100 டைம் பார்ப்பேன். சினிமாட்டோகிராஃபி வேற லெவல். நல்லா இருக்கு ப்ரோ. மேக்கிங் நல்லா இருக்கு. ஹாலிவுட் படம் மாதிரி நெக்ஸ்ட்வெல் மைண்ட கொண்டு வந்து யாரோ படம் எடுத்திருக்காங்க. பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஏயரால ப்ரோ நல்லா சூப்பரா போச்சு. லோகா ப்ரோ எல்லாமே செமையா இருந்துச்சு. என்ன படம் எல்லாம் எப்படி எல்லாம் ஃபிளாப் ஆகுமோ எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. எல்லாமே வெறியா இருந்துச்சு. அல்டிமேட் படம் எடுத்தா 100 டைம் பார்ப்பேன். ஆனா ஹிட்டாவும் தெரிஞ்சுதான் பார்ட் 1 எடுத்து வச்சிருக்காங்க. சாப்டர் 1 அது தெரியல ப்ரோ. ஆனா பார்த்து எப்ப மீதி எல்லாம் பார்த்து வரும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இந்த படம் வந்து ப்ரோ அது ரெண்டுமே எனக்கு பொறுத்த வேற ஜானர் ப்ரோ. எனக்கு தெரியல, இது ஒரு தனியா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத மாதிரி. எதிர்பார்க்காம போனீங்க ஆனா சாட்டிஸ்ஃபை படம் ஒன்று பார்த்துருக்கிறாரே தெரியல. வெறியா இருந்துச்சு. செமையா பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே ரோல் செமையா இருக்கு. எல்லா ரோலுமே பார்த்து செஞ்சிருக்காங்க. செதுக்கி இருக்காங்க. ரேட்டிங் ப்ரோ. ப்ரோ ரேட்டிங் 11 out of 10. 11 out of 10. நல்லா இருக்கு ப்ரோ. மேக்கிங் நல்லா இருக்கு. ஹாலிவுட் படம் மாதிரி. நீங்க இந்த படம் எதிர்பார்த்து போனீங்களா ஆக்சுவலா? ஆமா ப்ரோ. ட்ரைலர் பார்த்து டிஃபரெண்டா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருக்கு. சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? கண்டிப்பா. மலையாளம் படத்துக்கு தமிழ் படத்துக்கு இந்த பத்தி என்ன டிஃபரன்ஸ்? அப்படிலாம் இல்ல ப்ரோ. ஸ்டோரிக்கு மெயின் கோர் தான். எந்த படமா நல்லா தான் போகுது. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு 4 கொடுப்போம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. படத்துல ஆக்சுவலா விஷுவல் தான் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எதிர்பார்த்து போனீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு? நான் எதிர்பார்க்கறேன். எதிர்பார்த்தேன். சாட்டிஸ்ஃபை. வேற லெவல். என்ன பிடிச்சிருந்து படத்துல? சினிமாட்டோகிராஃபி வேற லெவல். படத்துல லாக் எதுவும் இருக்கா ப்ரோ? லாக்லாம் இல்ல. பக்காவா இருக்கு. கல்யாண பிரியதர்ஷன் ஆக்டிங் வேற லெவல். அவர் ஹீரோ ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. படம் என்ன ப்ரோ ஃபன்னியா போறா இல்ல ஒரு ஹீரோ கான்செப்ட் போறா? ஹீரோ கான்செப்டா இருக்கும், ஃபன்னியாவும் இருக்கும். எல்லாம் மிக்சரா இருக்கு. நல்லா இருக்கு. தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா வந்தா நல்லா இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் அடிக்கணும் எதிர்பார்க்குறீங்க? ஆல்ரெடி கலெக்ஷன் 100 கோடி எடுத்து போகலாம். அதுக்கு மேலேயே போகலாம். 1000 கோடி கூட போகலாம். வர்த்தான மூவி. எதிர்பார்த்து வந்தீங்களா? எதிர்பார்க்கல, பட் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு பாருங்க அப்படின்னாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நீதானே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவா? சொல்லு. நைஸ். சூப்பரா இருந்துச்சு மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரோல்ஸ்லாம் நடந்துச்சு. ஆனா ஹீரோயின் மட்டும் இந்த படத்துல மட்டும் தான் ஹீரோயின் மட்டும் இருந்தாங்க. ஹீரோயே இல்ல. அது வந்து எங்களுக்கு கேர்ள்ஸா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌட். அப்புறம் எல்லா படமும் ஹீரோ தூக்கிடலாம். ரைட். ஆனா லைட்டா வந்து பாய்ஸ்க்கு கொஞ்சம் காண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க ஹீரோவே இல்லைன்ட்டு. லவ் லைட்டா தான் 1% லவ், 90% அப்புறம் நிறைய டெலியூஷனான கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு போனாங்க. எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஆமா. ஒரு 1 hour செமையா போச்சு. பிளான் பண்ணி போனீங்களா இந்த படத்துக்கு? ஆமா நேத்தே புக் பண்ணியாச்சு. பிளான் பண்ணி லோக்கா தான் போறோம்னு வந்தோம். லாக் ஏதோ இருக்கா படத்துல? லாக்லாம் இல்ல. எங்களுக்கு தெரியல, மத்தவங்க மேபி சொன்னா சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2-3 படம் வந்திருக்கு. காஞ்சி கண்ணாடி இது லோக்கா வந்து போன வாரம் வந்தது. ஆனா இதுக்கு தான் போகணும்னு முடிவு பண்ணது காரணம் என்ன? இது நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு, பயங்கரம் அந்த ஒரு வேர்டுக்காக தான் நாங்க வந்தோம். என்னன்னு பாக்கலாம். தமிழ் சினிமாலே இந்த மாதிரி நிறைய சூப்பர் ஹீரோஸ் படம் வந்திருக்கு. பட் இது அதோட பெஸ்டா இருக்கா? போத். எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கா 9. ஓகே, தேங்க்ஸ். முதல்ல என்ன படம் பார்த்துருக்கீங்க? அங்க இது என்ன படம்? லோக்கா தான் பார்த்துருக்கோம்.